ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாமே. ஒரு வேளை என் கூட இருக்கிறவங்க இந்த காரியம் பண்ணாதுன்னு முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு வேளை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இன்றைக்கி என் வாழ்க்கை ஒரு வேளை சந்தோஷமாக இருந்திருக்குமோ. இது பாவத்தை குறித்து நாங்கள் சொல்லலை. சில விதமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். இன்னும் சிலர் "ஏசப்பா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஜெபிச்சு அடையாளம் கேட்டு எல்லாமே இதெல்லாம் அரிச்சு தானே நான் பண்ணேன். அப்புறம் ஏன் இன்றைக்கி எனக்கு இது ஒரு தோல்வி உண்டான காரியமாக இருக்குது. இது ஏன் என் வாழ்க்கையில் சம்பவிச்சது? ஒருவேளை இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அன்றைக்கி நீங்கள் தடை பண்ணியிருக்கலாம்ல. நான் கேட்ட அடையாளங்கள்லாம் காமிச்சிங்கல்ல ஏசப்பா. இல்லைனா எங்கள் அப்பா அம்மா மூலியமாக தான் நீங்கள் தடுத்துருக்கலாம்ல ஏசப்பா. ஏன் ஏசப்பா இப்படி பண்ணீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா. அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாமே. இன்றைக்கி ஒரு வேளை எனக்கு நன்மையான காரியம் என் கையில் இன்றைக்கி வந்திருக்கும். ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுனால எனக்கு நிறையா வருஷங்கள் வேஸ்ட் ஆகிட்டு, இன்றைக்கி இந்த மாதிரி எனக்கு பல காரியங்கள் நான் ஏசப்பாட்ட கேட்டு தான் செஞ்சேன். ஆனால் அந்த காரியங்கள் நடக்காமல் என்னோடய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்குன்னா, இன்றைக்கி என் வாழ்க்கை ஒரு வேளை செட்டில் ஆகிருக்கலாம். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் அந்த நன்மையான காரியம் சுதந்திரிச்சிருப்பேன். எது உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சோ அது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை குறித்து, அதுவும் விசேஷமாக தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் செய்த காரியங்கள் நிமித்தமாய் ஏன் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவமும் அது வேஸ்ட்டாக போகிறதுக்காக இல்லை. அந்த பாதைகளையும் உன்னை நடத்தி நிறைய விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே உன்னை நான் நடத்தி வந்தேன். ஸோ அது வருஷங்கள் வேஸ்ட் இல்லை, அது காலங்கள் வேஸ்ட் இல்லை, அது தப்பான விஷயமும் கிடையாதுன்னு தேவன் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கும் அந்த மாதிரி இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமேன்னு துக்கப்படுகிறதை விட்டுட்டு, ஓகே ஏசப்பா, என் வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அது என் வாழ்க்கையில் பிற்காலத்தில் நன்மை உண்டாகும்படி தான் அப்படின்ட்டு விசுவாசித்து உங்களை நீங்கள் போஸ்ட் பண்ணும்படியாக கற்று விரும்புகிறாருங்க. ஸோ நான் சொல்கிறேன், பழைய விஷயத்தையே குறித்து நீங்கள் இன்னும் பழசையே பிடிச்சி வச்சுட்டு இருப்பீங்கன்னா, புதிய ஆசீர்வாதங்கள் தடுக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. ஸோ பழைய விஷயங்களை, பழைய காரியங்களை, பழைய சிந்தனைகள் எல்லா விஷயம் எடுத்து போட ஏசப்பா, என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நன்மைக்காக தான் செய்வீங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அது ஒரு வேளை நான் சொல்கிறேன், என்னோட பார்வைக்கு அது தப்பாக இருக்கலாம், என்னோட பார்வைக்கு அது நல்லதில்லைன்னு தோணலாம். ஆனால் உம்முடைய பார்வைக்கு எல்லாமே சரிதான் அப்படின்னு விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் மேலே கண்மூடித்தனமான விசுவாசத்தை வைங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அடையாளங்களை பெற்றுக்கொண்டு செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் வேஸ்ட் கிடையாது. அது விருதாவாய் போவதே கிடையாது. எந்த காரியத்தை நீங்கள் வேஸ்ட்டு நினச்சிங்களோ, எந்த காரியத்தை நீங்கள் நடந்திருக்க வேண்டாம்னு நினச்சிங்களோ, அதே காரியத்தை நிமித்தமாய் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறாருங்க. ஸோ ஏசப்பாவை தெய்வமாய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நடந்த எந்த காரியமும் வேஸ்ட்டு கிடையாது, விருதாவாக போக போகிறதில்லை. ஒருவேளை நீங்கள் அந்த தீமைக்கு எதுவானதாக நினச்சாலும், ஒருவேளை இப்போது உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தீமைக்கு எதுவானதாக இருந்தாலும், அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நன்மைக்கு எதுவானதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்னென்னா ரொம்ப நன்றி சொல்லுவீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய